எவ்வளோ பெரிய மேட்ரு பாருங்களேன். அவர் அறியறது நாம யாருன்னு, நம்ம இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயங்க. நாம யாருன்னு நம்ம அறிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் யாருன்னு அறிஞ்சாதான் நாம யாருன்றது என்ன செய்ய முடியும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம யாரு, நமக்குள்ளே போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் இல்லை பாருங்க. எது ஸ்டாண்டர்டு? ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோம், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், அப்படிதானே? அவர் தமது முகத்தை நம்ம மேலே என்ன செய்கிறாரு, பிரகாசிக்க பண்ணும் பொழுது அங்கே ரெவலேஷன் என்ன செய்யுது, அவர் தன்னை என்ன செய்கிறாரு, காமிக்கிறாரு. அவர் காமிக்க தான் அவரை பார்க்க ஏசு என்ன செய்கிறாருன்னா பிதாவை வெளிப்படுத்தி காமிக்க அந்த அவரை பார்க்க நான் அவரை என்ன செய்கிறேன், நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். இந்த விஷயன்றது எப்பயுமே இருக்கும். ஏன்னா அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு விதமாக நம்ம அறிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் அறிய நமக்குள்ளாக அது என்ன செஞ்சுட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எவ்வளோ தூரம் அறிஞ்சிருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்குள்ள என்ன செய்யும், இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த உலகத்தில் என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? பரலோகத்திலும் பூலோகத்திலும் கூட்டி கட்டப்பட வேண்டும் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இந்த காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாமே இந்த காண்கிற உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாமே அவருடைய சித்தம் செய்யப்படுது போல பூமியில் என்ன செய்யப்படணும். இப்போ இயேசு வந்து என்ன பண்றாரு, ஹீல் பண்றாருல்ல. அவங்களுடைய பாடியில் என்ன பெருசா வெளிப்பட்டுச்சா? இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து எந்த வியாதியுமே கிடையாது. அப்போ அவர் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணும் பொழுது அங்கே சுகம் என்ன செய்யுது. இப்படி தான் பரமனில் இருக்கிற விஷயத்த பூமியில் கொண்டு வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்.